வணக்கம் நண்பர்களே. ஒரு நேரடியான கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். உங்களை காயப்படுத்திய மனிதன் யார்? உங்கள் எதிரியா? இல்ல உங்கள் மிக நெருங்கியவரா? உண்மையை சொல்லுங்க. வாழ்க்கையில் உங்களை அதிகமா உடைத்தது வெளியில் இருந்த எதிரி இல்லை. உங்க ரகசியங்களையும் பலவீனங்களையும் பயங்களையும் தெரிஞ்ச ஒரே மனிதன்தான். வெளியில் இருந்தவன் குத்தினா அது வலி, ஆனா நெருங்கியவன் குத்தினா அது நம்பிக்கையே சிதறடிக்கும். இவனாவது இப்படி செய்வான்னு நினைக்கலையே என்ற அந்த ஒரு வாக்கியம்தான் மனதை அதிகமா நசுக்கும். நண்பர்களே, துரோகம் திடீர்னு நடக்காது. அது மெதுவா வளர்கிறது. நம்மால் கவனிக்க முடியாத இடத்தில இருந்து தொடங்குகிறது. இன்று அந்த மறைந்த காரணங்களை சாணக்கியர் பார்வையில் ஆழமா பார்க்க போறோம். முதலாவது காரணம், பயன்படுத்தும் அன்பு. சிலர் உங்களை நேசிப்பதில்லை. அவர்கள் உங்களிடமிருந்து கிடைக்கும் பயனை காதலிக்கிறார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் மிகவும் சப்போர்ட்டிவா இருப்பார்கள், உங்களை பாராட்டுவார்கள், உங்கள் அருகில் இருப்பார்கள். ஆனால் அந்த நெருக்கம் எப்போது அதிகமா இருக்கும் தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது வேல்யூ தரும்போது. இன்ஃப்ளூயன்ஸ், மணி, ஆப்பர்ச்சுனிட்டி, நாலேஜ், ஏதாவது ஒன்று. அவர்கள் உங்கள் அருகில் இருப்பது அன்புக்காக இல்லை, அணுகுமுறைக்காக. ஒரு நாள் நீங்கள் வீழ்ந்தால் உங்கள் வேல்யூ குறைந்தால், அப்போ அந்த நெருக்கம் மெதுவா குறையும். அங்கேயே உண்மை வெளிப்படும். சாணக்கியர் சொல்வது என்னவென்றால், லாபத்தில் சேரும் மனிதனை நம்பாதே, இழப்பில் தங்கும் மனிதனை கவனி. இரண்டாவது காரணம், வளர்ச்சியால் வரும் அச்சம். எல்லாரும் உங்கள் வளர்ச்சியை கொண்டாட மாட்டார்கள். சிலர் சிரிப்பார்கள், சூப்பர்பா என்று பாராட்டுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் ஒப்பிட ஆரம்பிப்பார்கள். நீங்கள் முன்னேற ஆரம்பித்தால், உங்கள் கான்பிடன்ஸ் அதிகரித்தால், உங்கள் வாழ்க்கை உயர்ந்தால், அவர்கள் தங்களோட வாழ்க்கையை உங்களோட ஒப்பிடுவார்கள். அந்த ஒப்பீடு இன்செக்யூரிட்டியாக மாறும். இன்செக்யூரிட்டி தீரே தீரே ரிசென்ட்மெண்ட் ஆகும். அந்த ரிசென்ட்மெண்ட் தான் ஒரு நாள் பிட்ரேயலாக வெளிப்படும். அவர்கள் உங்களை நேரடியாக எதிர்க்க மாட்டார்கள், ஆனா உங்களை மெதுவா டவுன் பண்ண முயற்சி செய்வார்கள். உங்கள் ரெப்யூட்டேஷனை டேமேஜ் பண்ணலாம், உங்கள் பிளானை லீக் பண்ணலாம். இது எல்லாம் சடன் ரியாக்ஷன் இல்ல, சைலண்ட் ஜெலசியின் விளைவு. மூன்றாவது காரணம், எல்லையில்லாத நெருக்கம். நண்பர்களே, எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாம் நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுகிறோம், நம்முடைய பலவீனங்களையும் பயங்களையும் சீக்ரெட்களையும். அது நல்லதுதான். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, அந்த நபர் அந்த தகவலை ஹேண்டில் பண்ண தகுதியானவரா? ஒரு நாள் கான்ஃப்ளிக்ட் வந்தால் அந்த தகவல்கள் வெப்பனாக மாறிவிடும். உங்கள் வல்னரபிலிட்டி அவர்களுடைய பவர் ஆகும். அதனாலதான் சாணக்கியர் கூறினார், உன் மனதை முழுவதும் யாரிடமும் திறக்காதே. நம்பிக்கை வேண்டும், ஆனால் கட்டுப்பாட்டோடு. நான்காவது காரணம், மரியாதை இல்லாத நெருக்கம். சிலர் உங்களை மிகவும் கேஷுவலாக எடுத்துக்கொள்வார்கள். ஏனெனில் நீங்கள் எப்போதும் அவையபிள், நீங்கள் எப்போதும் ஃபர்ஜீவ் பண்ணுவீர்கள், நீங்கள் எப்போதும் பரவாயில்லை என்று சொல்லிவிடுவீர்கள். இப்படி நடந்தால் அவர்கள் உங்கள் வேல்யூவை உணர மாட்டார்கள். அவர்கள் நினைப்பார்கள், இவன் எங்கும் போக மாட்டான். ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்தில் லாயல்டி நீடிக்காது. ஒருவர் உங்களை மதிக்கவில்லை என்றால் அவர் ஒரு நாள் உங்களை பயன்படுத்துவார் அல்லது தள்ளிவிடுவார். துரோகம் ஒரு நாளில் நடக்காது, அது ரெஸ்பெக்ட் குறைந்த நாளில் தொடங்கும். ஐந்தாவது காரணம், பயம் மற்றும் சார்பு. சிலர் உங்களை நம்பி இருப்பார்கள், உங்கள் ஸ்ட்ரெங்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தங்களை உங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பித்தால், இவன் இல்லாம நான் முடியுமா என்ற பயம் உருவாகும். அந்த பயம் கண்ட்ரோலா மாறும். கண்ட்ரோல் முடியாத போது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். ஃப்ரஸ்ட்ரேஷன் பிட்ரேயல் ஆகும். அவர்கள் உங்களை விட்டு போகலாம் அல்லது உங்களை கீழே இழுக்கலாம். இது தீமை காரணமில்லை, அது தங்களின் பலவீனம். நண்பர்களே, ஒரு பெரிய உண்மை, துரோகம் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது கிளாரிட்டியின் தொடக்கம். யாரை நம்ப வேண்டும், யாரை டிஸ்டன்ஸா வைத்திருக்க வேண்டும் என்பதை அது கற்றுக் கொடுக்கும். எல்லாரையும் சந்தேகத்தோடு பார்க்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. உங்கள் நேரம், உங்கள் ரகசியம், உங்கள் பலவீனம், இவையெல்லாம் மதிப்புள்ளவை. அதை யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுங்கள். உங்களை துரோகம் செய்தவர்களை வெறுக்க வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தார்கள். அந்த பாடத்தை ஸ்ட்ராட்டஜியா மாற்றுங்கள். உங்கள் பவுண்டரிஸை பில்ட் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூவை நீங்களே முதலில் மதியுங்கள். நீங்கள் உங்களை மதித்தால் உங்களை துரோகம் செய்ய முயற்சிப்பவர்கள் கூட 2 முறை யோசிப்பார்கள். முடிவாக நண்பர்களே, மிக நெருங்கியவர்கள் துரோகம் செய்வது மனித மனத்தின் ஒரு பகுதி. ஆனால் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதுதான் உங்கள் வலிமை.
உங்களை உடைத்த அனுபவம் உங்களை பலமாக மாற்றட்டும். உங்கள் வாழ்க்கை இமோஷனலா இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கா நகரட்டும். இந்த மாதிரி சாணக்கியர் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக நடத்த கற்றுக்கொள்ள விரும்பி